ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? மாயாவால் கடத்தப்பட்ட ரேவதியை ரவுடிகள் மலை உச்சியிலிருந்து தள்ளி விடுறாங்க. அந்த நேரத்தில் கார்த்திக் அங்கே சரியான நேரத்துக்கு வந்ததால் ரேவதியை காப்பாற்றிடுறாங்க. அதை தொடர்ந்து கார்த்திக் இதுக்கெல்லாம் காரணம் மாயா தான் அப்படின்னு ரேவதிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேவதி நம்பாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்க வேண்டாம். வீட்டுக்கு வந்ததும் ஏற்காட்டில் நாங்கள் இருந்த ஹோட்டல்லையே மாயா ரேவதி தங்கியிருக்காங்க. எங்களை நோட்டமிட்டு கடைசியில் ரேவதியை ரவுடிகளை வச்சு கடத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஃபோன் செஞ்சு மகேஷ் வரலைன்னா நான் ரேவதியை கொன்னுடுவேன்னு சொல்லி மாயா என்னை விரட்டினாங்க. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு போனதுனால ரேவதியை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, சரிங்க மாப்பிள்ளை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மகேஷ் எங்கே போனான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வெளிநாட்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு என்னுடைய கம்பெனியிலே கூட நான் வேலை வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ வந்துட்டான் 5 வருஷம் இங்கே இருந்து தான் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரேவதி அதை பற்றி யோசிச்சுட்டு சரி பரவாயில்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க. அதை தொடர்ந்து கார்த்திக் மாயா வீட்டிற்கு சென்று மாயாவை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க. மகேஷை நான் கடத்தலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் நீ காணாமல் போன இடத்துல நீ போய் தேடு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் சொல்கிறாங்க, நான் மகேஷ் கடத்தப்பட்டதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கூட நீ ரேவதி மேலே கை வச்சுருக்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போயிருக்கிறாங்க கார்த்திக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி விசா ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. விசா அப்ளை செய்யணும்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் ரேவதியை ஒத்து பார்க்குறாங்க. ரேவதிகிட்ட நீ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ரேவதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி கல்யாணம் ஆயிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும், சான்றிதழ் வேணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வேணுமான்னு ரேவதி கேட்குறாங்க. கண்டிப்பாக வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.